உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் ராதிகா. உங்களுக்கும் வாழ்த்துகள். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 78வது சுதந்திர தின கொண்டாட்டம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான நேரலை இப்போது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது நமது அலைவரிசைகளில். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன தென்றல் மற்றும் தமிழ்ச்சேவை அலைவரிசைகளிலும் ஏனைய சேவைகளிலும் நேரடியாக இந்த தேசிய நிகழ்வான சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அஞ்சல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. சுதந்திர சதுக்க வளாகத்தில் வெகு சிறப்பான முறையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இலங்கையை கட்டி எழுப்புவோம் எனும் துணைப்பொருளில்தான் இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அபிமானத்தோடும் பெருமையோடும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல அனுஷா, இம்முறை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு பிரமுகர்கள் அழைக்கப்படவில்லை இந்த சுதந்திர தின விழாவிற்கு. உள்நாட்டில் இருக்கும் பிரமுகர்கள் அழைக்கப்பட்டு இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, அதிகாலை வேளையிலேயே நாங்கள் அந்த வளாகத்துக்கு சென்று வந்திருந்தோம். அந்த சமயத்திலே ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக மிக பிரமாண்டமான முறையிலே ஏற்பாடாகி இருந்தன. பரபரப்பாக சுறுசுறுப்பாக காலை பொழுது அமைந்திருந்தது. என்று பிப்ரவரி 4ஆம் தேதி 78வது சுதந்திர தினம். அதையும் விட அரசியல் பிரமுகர்கள், ராஜதந்திரிகள், அதுபோல் முப்படையினர், பொதுமக்கள் என்று பலரும் நேரடியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, தொடர்பான நேரலை ஒலிபரப்பு இப்போது இலங்கை வானொலியில் அனைத்து சேவைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இலங்கை வானொலியோடு. எமது இலங்கை வாழ் நேயர்களுக்கு, அன்பு நெஞ்சங்களுக்கு எங்களுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். මව්බිමේ ඒකීය භාවය සහ ස්වෛරී භාවය වෙනුවෙන් දිවි පරදුවට තබා කටයුතු කරන අපේ වීරෝදාර රණවිරුවන්ගේ පා ගැටෙන හඬින් මේ සපත වන්නේ මේ දේශීය ආරක්ෂාව සහ නිදහස சுரக்ஷித பவாய். சுதந்திரம் அதை ஒவ்வொரு தலைமுறையும் பெருமையோடு எடுத்துச் செல்ல வேண்டிய பணி. வடக்கு முதல் தெற்கு வரை, வடமத்தியிலிருந்து மலையகம் வரை, கிழக்கு மேற்கு முழு இலங்கை நாடாக தளராத தைரியத்தோடு இலங்கை எமது வளமான நாட்டிலே அழகான வாழ்க்கைக்காக எமது விவசாயிகளின் உழைப்பு, தொழிலாளர்களின் வியர்வை, அறிவார்ந்தவர்களின் ஞானம், இளைஞர்களின் துடிப்பு, இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து தன்னிறைவான சௌபாகியம் நிறைந்த தேசத்திற்காக கைகோர்த்திருக்கும் திட சங்கற்பம் மிகுந்த 78வது இலங்கையின் தேசிய சுதந்திர අපිට උපයෝගී කරගන්න පුළුවන් ගැටුම වෙනුවෙන් මේ වෙනස්කම් අපිට අනිකාට එරෙහිව අවියක් හැටියට ඔසවා තබන්න පුළුවන්. හැබැයි